சுவையான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. இது அரிசி கழுவுன ஃபஸ்ட்டு தண்ணிங்க. இதில் வாழைக்காயை கட் பண்ணி போட்டால் ரொம்ப நேரம் கருத்து போகாமல் இருக்கும். கட் பண்ணி சுத்த விட்டாச்சுங்க. வாழைக்காயை இனிமேல் வறுவல் பண்ண வேண்டியது தான். எந்த வறுவலாக இருந்தாலும் சரிங்க, நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்களேன். ஆயிலில் செஞ்சிங்கன்னா, கடலை எண்ணெயில் செஞ்சிங்கன்னா காரம் அடிக்கும். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா காரம் இல்லாமல் நல்லாயிருக்குங்க. ரொம்ப காரமாக இருக்காது. 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். வாழைக்காய் வறுக்க கொஞ்சம் கூட ஊற்றணுங்க நல்லெண்ணெய். சோம்பு செவந்துருச்சுங்க. இதில் வாழைக்காய் போட்டுக்கலாம். இதை வதக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் ஹார்டாகிடும், வாழைக்காய் வேகாது. அதனால் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு வாழைக்காய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கல் உப்பு போடுங்க, கருத்து போயிடும். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு. அவ்வளோதாங்க. இதை மூடி வச்சு சிம்மில் வச்சிடணும். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றி வாழைக்காய் வந்தோடனே அப்புறம் பார்க்கலாம். மூடி வச்சிடலாங்க. வாழைக்காய் நல்லா தண்ணி ஊற்றி வெந்துருச்சுங்க. இப்போ ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நல்ல டேஸ்ட்டுங்க, பயங்கர டேஸ்ட்டு. காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.